என்னடா பண்ற? வெடுப்பான மீசி அழிச்சுட்டா. அடிய பாக்கியம், இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டானா? எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசுமே அவன போடி. சொல்லி தப்பிக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. என்ன தெரியலையா? வடக்கு தெரு ரங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றதா நீ? தூக்கு. என்னப்பா எந்திரிச்சீங்க? எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல. ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. டைமுக்கு இந்த வீட்டுல சாப்பிடவே முடியாது. இங்க வாரு இலைய குளிப்பாட்டுறது. ஐயோ, சோத்துக்கு ஒரு கும்பிடு வேற. சே, அம்மா பசிக்குதுமா. ஏமா இலைய போட்டு நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம், நீ சோத்து உருண்டை தூக்கிட்டு எங்க போற? இன்னைக்கு கிருத்திகடா, முதல்ல காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். காக்காய்க்கு வைக்கணுமா? அப்புறம் ஏன் வடாங் காய போடும்போது காக்கா அதை கொத்தி தீக்க வந்து அதை விரட்டுறீங்களா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுல. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். தண்ணியே குடி. நீ எல்லாம் ஒரு கோடாங்கியா? பேய போன்னு விரட்டுவாங்க, நீ போகாதன்னு சொல்ற. ஐயோ, கிரட்டு சிரிக்கி ஒருத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? பாருங்க, தேங்காய கொண்டு அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி. அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன். ராகவா, மாஸ்டர் ராகவன். அதைத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். இந்த ராகவன் முன் வச்ச இத பாருங்க, உன்ன மாதிரி எல்லாம் நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம், வருஷம் பூரா திருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிரிமினல். அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க மவள. ஏய், இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. என்னடா வேலை போட்டு நசிக்கிட்டு? என்னவா போனது? எங்க பெரியமா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. ஓகே பாஸ், அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடு ரோட்ல போய் லாரி வரும், மேல ஏத்துனா போ. ஓகே பாஸ்.